எங்க இருந்து இவர்களுக்கு காசு வருது அது கூட தெரியாம புடுங்கிறதுக்கு ஆட்சியில் இருக்க. ஆதார் வாங்கிக்கிற, அப்புறம் இதை கொடுன்ற, செல்போனை ஹேக் பண்ண எடுத்துக்கிறேன்ற, கம்ப்யூட்டர் நோண்டி பாப்பங்கிற, அதுல பாரு பணம் எங்க இருந்து வருதுன்னு. இதுல எல்லா தலைவர் வீட்டுக்கும் ரைடு போகுது, என் வீட்டுக்கு ஏன் வரல? இவ்வளவு செல்வாக்கு பெற்ற பெருமக்கள் சீமான் வீட்டுல ஒரு தடவை ரைட போடுங்கன்னு சொல்லுங்களேன், போட்டுதான் பாருங்களேன். அவங்க வருமான வரி சோதனை ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல, அதை வச்சு மிரட்டுறதான். ஏன் எனக்கு நான் தான் பேசினேன், என்னை மிரட்டி பாருங்களேன். அவங்க பிள்ளை இவ்வளவு பேசுறேன்னு எல்லார் வீட்லயும் ரைடு போடுறிய, என் வீட்டுல ஒரு ரைட போட்டு தூக்கி பாரு. எல்லார் வீட்லயும் ரைடு போடுறாங்கல்ல, அவர் என் வீட்டுல ஒரு ரைடு போடுவாங்க. அதை உன்னை வச்சுதான் மிரட்டுறாங்க, அதை வச்சுதான் எல்லாரையும் அடி பண்ணி வைக்கிறாங்க. என் வீட்டுல ஒரு ரைடு போட்டு மிரட்டுங்களேன் பார்ப்போம். முடியல, எங்கிருந்தோ வருது. அதையெல்லாம் பார்க்காம என்ன இப்படி இவ்வளவு உளவு பட வச்சிருக்கா, வருமான வரித்துறை வச்சிருக்கா, ஹவாலா வருதா கண்டுபிடி, வங்கி மூலமா வருதா கண்டுபிடி. வேற எதுக்கு நீ ஆட்சின்னு இருக்க? உனக்கு தெரியுது வரலைன்னு. ஆனா சும்மா எங்கிருந்தோ வருது, எங்கிருந்தோ வருது நாய. இதை யார் பேசுறது? எங்கிருந்தோ வந்த நாய்கள் எல்லாம் பேசிருக்காங்க.